பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஐயோ தயவு செய்து பாடாதீங்க. நீங்க பாடத்தை கேட்டு வந்தவங்க எல்லாம் வீடியோ பார்க்காம ஓடிட போறாங்க. சும்மா இருங்க. அட என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? என் அண்ணன் அழகா தான் பாடினாரு. அப்படி சொல்லுமா என் தங்கச்சி. வந்துட்டியாமா? நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. நல்ல அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி தான் போங்க. ஆமா, எங்க அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? சரிம்மா, உங்க அண்ணனை நான் ஒன்னும் சொல்லல. வாங்க வந்த வேலையை பார்ப்போம். சரி மச்சான், நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த பூக்கெல்லாம் என் பொண்டாட்டி உங்களை விட அழகா இருக்கா பாருன்னு ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் சுத்தி காட்டணும். அதனால நாங்க 2 தனியா போறோம், நீங்க 2 தனியா போங்க. ஓகே? நீ கலக்கு சித்தப்பு, கிளம்பு கிளம்பு. நீ நான் சொன்னதை மறந்துடாத. சரி நான் வரட்டுமா? டார்லிங், நம்ம போவோம். ஐயோ, இந்த விமல் வேற சாலினி கிட்ட இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிரு எப்படி ஆயினும்னு சொன்னானே. எப்படி இவகிட்ட பேசுறதுன்னே எனக்கு பயமா இருக்கு. அதாவது இந்த லவ் விஷயத்தை பத்தி பேசணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க வாரீங்களா என் கூட? இல்ல நான் தனியா தான் போகணுமா? வா வா, நான் கூட்டிட்டு போறேன். தனியா எதுக்கு நீ போகணும்? வா, சேர்ந்து போலாம். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. வா, நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். அட பரவாயில்ல, இந்த கோப்பல கொஞ்சம் மாறிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க? என்ன சாலினி? இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கேளு. இல்ல முன்னாடி எல்லாம் விரும்மாண்டி மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு குரங்கு கணங்க உட்கார்ந்துருப்பீங்க. எதுவுமே கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, கோவப்படுவீங்க. இப்பெல்லாம் நல்லா பேசுறீங்க, சிரிச்ச முகமா இருக்கீங்க. அதான் எப்படி இப்படி திடீர்னு மாற்றம்? அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதான் இப்ப கேட்டுட்டேன். கோச்சிக்கிடாதீங்க. பாத்தியா, இந்த சாக்குல விரும்மாண்டின்னு சொன்னதும் இல்லாம குரங்குன்னு வேற என்னைய கிண்டல் பண்ற. ஐயோ, நான் வேணும்னு சொல்லலைங்க. உண்மையிலுமே நீங்க அப்படிதான் மூஞ்ச வச்சிருப்பீங்க, அதனாலதான் சொன்னேன். சரி, பதில சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதான் இனிமே எந்த கஷ்டமும் உன்னைய படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, இந்த பொண்ணு கண்ணை பார்த்து என்னால பேசவே முடியல. எங்க நம்ம காதல சொல்றது? ஐயோ ஈஸ்வரா, சீக்கிரம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் போல இருக்கே. கோப்பலை இப்பெல்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம போலாமா? போலாங்க. அட இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆமா ஆமா, நல்லாதான் இருக்கு. இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன தோட்டக்காரனாமா, எனக்கு இந்த பூ பேரெல்லாம் தெரியறதுக்கு? அதெல்லாம் தெரியாதுமா. பூவை தலையில வைக்கிற உங்களுக்கே தெரியலன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ திங்க் அந்த பூ லில்லின்னு நினைக்கிறேன். நமக்கு லில்லியும் தெரியாது, அல்லியும் தெரியாது. பார்க்க நல்லா இருக்கா, கண்ணுக்கு கலர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாவ், செமையா இருக்குங்க இந்த கலர்ஸ்லாம். என்ன இருந்தாலும் உன் கலருக்கு வராது. என்ன கிண்டல் பண்றீங்களா? சச்சா, சீரியஸா தான் சொன்னேன். நம்பிட்டேன். நீ சந்தோஷ் எப்படி ஆயினும் ப்ரொபோஸ் பண்ணிடுடா இன்னைக்கு சாலினி கிட்ட. இந்த இடம் நல்லா சூப்பரா இருக்கு, இங்க ப்ரொபோஸ் பண்ணா செம்மையா இருக்கும். எல்லா ஃப்ளவர்ஸுமே செம்மையா இருக்கு. அன்னைக்கு அந்த பார்க்குக்கு போனதை விட இங்க எல்லாம் செம்மையா இருக்கு. இவ்ளோ கலர்ஸ்ல நான் ஃப்ளவர்ஸை பார்த்ததே இல்லைங்க. எல்லா செடியிலையுமே மல்டி கலர்ஸ் இருக்கு பாருங்களேன். ஒயிட், பிங்க், ஆரஞ்சு, லைட் ரோஸ், டார்க் ரோஸ், ரெட், பிங்க் எல்லாமே இருக்கு பாருங்க. உனக்கு வேணும்னா சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறேன். போங்க கோப்பல, விளையாடாதீங்க. இருக்கு இதே வேலையா போச்சு. நம்மளை வச்சு வெறுப்பேத்துறாருன்னு நினைக்கிறேன். மலர் கண்காட்சியில போய் செடி வாங்க முடியுமா? யார் இவரு? ஏய் சாலினி, நில்லுடி. நீ கேட்ட அந்த உலகத்தையே வாங்கி தருவேன். ஏங்க எதுக்குங்க நீங்க என்னைய தனியா கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க கூட நம்மளும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அதுக்கு இல்ல கமலி, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பிரைவசி வேணும்ன்றதுக்காக தான் தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். சந்தோஷ சாலினி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டைம்லயாவது ப்ரொபோஸ் பண்றானான்னு பாப்போம். அதுக்கு தான் அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்கு. ஓ அப்படியா விஷயம்? அவங்களும் இப்படி தனியா வந்தாதான் ஏதாவது பேச முடியும். இப்பதான் சந்தோஷ் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். இப்படியே போச்சுன்னு வையன், எப்படியும் இனிமே அவங்க சேர்ந்துருவாங்க. எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்துட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். அதனாலதான் இவ்வளவு கஷ்டமும். இனிமே நம்மளும் சீக்கிரம் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, அங்க பாருங்களேன், இதெல்லாம் பொக்கே பூவா? ஆமா, நல்லா அழகா இருக்குல்ல. உனக்கு வேணா எடுத்து தரட்டுமா? அட நீங்க வேற சும்மா இருங்க. அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அவங்க கம்பு எடுத்து வெளுத்து போடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா வாங்க, கைகி வச்சு விடாதீங்க. இந்த மலர் கண்காட்சியில என் பொண்டாட்டிக்கு இல்லாத பூவா? நான் பறிச்சு தரேன் டீச்சலோ, நீ வா. கருமடி வாங்கி தராம இருக்க மாட்டீங்க போல இருக்கே. வாங்க வாங்க, நம்ம அந்த கண்ணாடி ரூம்ல நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா. வாவ், செம்மையா இருக்கு. எவ்வளவு ஃப்ளவர்ஸ். இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த பூவை ஏன் தான் பிடிக்குதுன்னே தெரியல. ஆனா அந்த பூ எதுவும் என் பொண்டாட்டியை விட அழகு இல்ல. ஏங்க எதுவும் சொன்னீங்களா? இல்ல, நான் ஒன்னும் சொல்லல. சரி, இவர் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. கேட்டா இல்லங்காரு. சரி, ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ என்னமோ நமக்கு தான். ஏங்க நம்மளும் வீடு முழுக்க இந்த மாதிரி செடியா வச்சு பூவா எல்லாம் அழகா இப்படி பூத்து குலுங்குற மாதிரி நல்லா அழகா டெக்கரேஷன் பண்றோம். என்னங்க ஏது அந்த வீட்லயா? ஏன் அந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? அந்த வீடு நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க சின்ன வீடுலாம் பார்க்காதீங்க. சின்ன வீடா இருந்தாலும் அதை வீட்டை சுத்தி நம்ம இந்த மாதிரி கார்டன் மாதிரி அழகா செட் பண்ணணும் வைங்க, சூப்பரா இருக்கும். அதுதான் சொர்க்கமே. பண்ணிடலாம். இவரு பண்ணிடலாம் சொல்றத பார்த்தா ஒரு பூந்தொட்டி கூட வாங்கி தர மாட்டாரு போல தெரியுது. அத்தைக்கிட்ட அடம் பிடிச்சாவது நிறைய செடி வைக்கணும்.
ஏங்க இதெல்லாம் என்ன செடிங்க? அதான் அதுல பேர்லாம் போட்டிருக்குதுல்ல, அதை வாசி. படிச்ச பிள்ளை தானே நீ? அதெல்லாம் நான் கோல்டு மெடலிஸ்ட், எங்களுக்கு தெரியும். கேட்டா சொல்லணுங்க, பாசமா சொல்லணும். இப்படிலாம் நீயே வாசிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. போங்க கோப்பல. அட, இந்த பொண்ணுங்க மைண்ட் செட்டை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலப்பா. நிறைய ஹெர்ப்ஸ்லாம் இருக்கு. வாவ், வாட் a flower. வாவ், எல்லாம் செம்ம கலர்ஸ். என்னம்மா அடுத்து இது என்ன பூன்னு கேட்க போறியா? சத்தியமா தெரியாதுமா எனக்கு. அடுத்து நீ படிச்சவன் தானே, உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்டுறாத. நான் படிச்சது இன்ஜினியரிங், அதுலலாம் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஐயோ கோப்பல, நான் உங்ககிட்ட அதெல்லாம் இப்ப கேட்கல. இந்த பூ பேரு டேசி ஃப்ளவர்ஸ்னு எனக்கே தெரியும். இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி எனக்கும் வீட்ல கார்டன் செட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல எல்லா கலர்ஸ்லயும் வாங்கி தருவீங்களாங்க? வாங்கி தந்துடுறேன். கோப்பல உண்மையாவா? உண்மையாதாம்மா, வாங்கி தரேன். ஓ சோ கியூட். கண்டிப்பா வாங்கி தரணும். கண்டிப்பா வாங்கி தரேன். ஐ சூப்பர், எவ்வளவு அழகா இருக்கு. இத பார்த்ததுமே எனக்கு மனசே மெல்ட் ஆயிருச்சு ஃபுல்லா. அது எவ்வளவு கலர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கலர்ஸ் ஒரே இடத்துல பாக்குறேன். செம்மையா இருக்கு. அதுலயும் அந்த ஆரஞ்சு கலர் வேற லெவல். ஐயோ கண்ணிலே வெட்டு ஒத்திக்கலாம் போல இருக்கே. அவ்வளவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்படி குழந்தை மாதிரி பூவை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த செடியெல்லாம் மட்டும் ஏன் கண்ணாடிக்குள்ள அடைச்சு போட்டு வச்சிருக்கு? ஏங்க இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டுங்க, அதனாலதான் உள்ள வச்சிருக்காங்க. ஓ அப்படி. ஏன் இதெல்லாம் வெயில்ல தாங்காதோ? ஆமா, ரொம்ப வெயிலும் படக்கூடாது, ரொம்ப நனலும் இருக்க கூடாது, அதனால அப்படி வச்சிருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது. நீங்க இங்க பாருங்களேன், இது இந்த கோழியாப்பு மாதிரியே இருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரெட் பிங்க் எல்லோல கலர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானும். ஆமாங்க, அழகா இருக்கு. எங்க இது செம்மையா இருக்கு பாருங்கங்க. எவ்வளவு வெரைட்டிஸ்ல கலர்ஸ் இருக்கு பாருங்க. எல்லா செடியிலயும் ஒரு 7 கலர் 8 கலருக்கு மேல வச்சிருக்கானுல, பரவாயில்ல. ஆமாங்க, எல்லா செடியிலயும் மொத்த கலர்ஸும் இருக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் பூக்களை பார்க்க முடியும். பார்த்து நல்லா ரசிச்சுக்க. எங்க ரொம்ப சாரிங்க, நேத்து வரைக்கும் உங்களை நானும் சாலினியும் என்னான்னு திட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்களையும் அண்ணனையும் ஏன் மொக்க இடத்துக்காக கூட்டு போனீங்க. அதனாலதான் 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டே இருந்தோம். இதுங்களுக்கு சுத்தி பார்க்க வேற இடமே கிடைக்கலன்னு நம்மள வேற கூட்டிட்டு வந்துருச்சுங்க வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? நல்ல வேலை ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடத்த கண்ணில் காட்டினீங்க. இல்லாட்டினா ஊருக்கு போன அப்புறம் உங்களுக்கு வழக்கு மாத்த எடுத்து நாளை சாத்தணும்னு இருந்தேன். அடிப்பாவி, என்னடி சொல்ற? ஆமாங்க, எங்களுக்கு நேத்துல ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா? அதுவும் இன்னைக்கு காலையில ஃபால்ஸுக்குன்னு கூட்டு போயிட்டு நடக்க வச்சு சாவடிச்சிங்களா, அப்போ இன்னும் வெறி ஆயிடுச்சு. கடைசியா இன்னைக்கு அதுவும் மலர் கண்காட்சி, நீங்க அதுவும் எப்படி இருக்க போதோ என்னமோ. அன்னைக்கு மாதிரி எம்டி பார்க் எங்கன்னா கூட்டு போய் நல்லா நம்மள அப்செட் பண்ண போறாங்கன்னு தான் பஸ்ல சொல்லிக்கிட்டே வந்தோம். கடைசியில பார்த்தா செம்மையா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து நல்லா அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்டிட்டீங்க. அழகா இருக்கு அவ்வளவு செடியும். அதுல ஒவ்வொரு செடியும் பூவையும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியா? ஆனா 2 பேரும் எங்களை திட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தா நீங்க நல்ல மாதிரியான இடத்துக்கு கூட்டு போறீங்கன்னு உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். ஏதாவது நல்லா புகழ்ந்து பேசி இருப்போம். மொக்கையான இடத்துக்கு கூட்டு போனா கோவம் தானே வரும். அதுவும் சரிதான். இந்த பிளேஸ சுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகா தான் இருக்கு. இது டைனோசர் இல்லடா, டைனோசரோட குட்டி. குட்டியோ சட்டியோ, ஆனா அழகா இருக்குடா, கியூட்டா. ஆனா செம்மையா இருக்கு. எல்லாம் ரோஸ் பூலே செஞ்சிருக்காங்க. டேய் கை வைக்காதீங்கடா, அவங்கள எவ்வளவு தூரம் தான் மைக்ல கத்திக்கிட்டே இருப்பாங்க. கண்காட்சினா பாக்குறதுக்கு மட்டும்தான், தொடுறதுக்குலாம் இல்ல. தொடுகாட்சின்னு ஏதாவது வச்சு அங்க வந்து தொட்டு தடவுங்க கிடந்து. இப்ப தொடாம தூரமா நின்னு பாருங்கடா வெண்ணீங்களா. ஏய் போடா, அங்க யூனிகார்ன் இருக்கு, அது செம்மையா இருக்கு. நான் அங்க போறேன். டூருக்கு வந்த நேரத்துல இருந்து ஓடி நம்மள டயர்ட் ஆக்கிடுறானுவோ அம்மா. சரி, நம்மளும் இதுக்கு மேல சொன்னா சரிப்பட்டு வராது, நம்மளும் ஓடிடுவோம். ஏய் சஞ்சனா, யூனிகார்ன் மை ஃபேவரட் டீ. செம்மையா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஃபேரி யூனிகார்னா? ஏய் யூனிகார்ன்ல ஃபெதர் இருக்க தம்பி செய்யும். நைஸ். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் தான் இந்த யூனிகார்ன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. போன வருஷம் இந்த டைனோசர்லாம் பண்ணியிருந்தாங்களாம். அப்படியா? ஆமா, அது இன்னும் அழகா இருந்துதான். வருஷம் இப்படி மலர் கண்காட்சி போடுவாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் வைப்பாங்களாம். சோட்டா பீம்லாம் போன தடவை வச்சிருந்தாங்களாம். இந்த தடவை போக்கிமான், அப்புறம் டைனோசர், குட்டி டைனோசர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. போன தடவை இன்னும் பெருசா வச்சிருந்தாங்களாம். அப்புறம் பொன்னியின் செல்வன் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்களாம். அங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஓ அப்படியா? ஆனா இதுவே செமையா இருக்கு. அந்த அணை கூட நல்லா அழகா இருந்தது பத்தியா? அது 1.5 லட்சம் ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணதான். ஆமா, இவ்வளவு பூ எங்க பூத்திருக்கும்? இந்த பூவை பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூவெல்லாம் பூத்த இடத்த பார்க்கணும்னா எங்க போய் பாக்குறது? அது இன்னும் அழகா இருக்கும்ல. நீ சொல்றது சரிதான் சஞ்சனா. அந்த இடம் இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுவே கண்ணுக்கு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு.
எவ்வளோ பூ? 50,000 தொட்டி வச்சிருக்காங்களாம் பூ. ஆமாம்மா, தொட்டியில் வேற நிறைய பூ இருக்குல்ல என்ன. சரி வா, அத்தை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போவோம். ஃபோட்டோ எடுத்தாச்சுல, வா போகலாம். ம் சரி. என்ன மச்சான், தர்பூசணி பக்கத்துல என்னமோ நான் தமிழன்லாம் எழுதி வச்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இந்த வருஷம் தர்பூசணி வியாபாரத்தை எடுத்து விட்டுட்டாங்கல்ல. தர்பூசணியில கலர் சேர்க்கறாங்க, அது சேர்க்கறாங்க, இது சேர்க்கறாங்கன்னு. அப்படிலாம் யாரும் கலர் சேர்க்கல, ஒரிஜினல் தானா அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க வாட்டர் மெலன். ஓ அப்படி. ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கு, செம்மையா மேக் பண்ணிருக்காங்கல்ல. எப்படி இப்படி செய்வாங்க? அதெல்லாம் நிறைய ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு கம்பெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு ஸ்பாஞ்சில் நிறைய தண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் அதில் ஈக்குச்சி வச்சு நிறைய சொருவி அதுக்கப்புறம் அது பூ அதனால தான் வாடாமல் இருக்கும். அந்த தண்ணியிலே ஊறி போய் இருக்கும்ல, அதனால தான் பூ ஒரு வாரம் ஆனாலும் ஓரளவுக்கு வாடாமல் தாங்கும். அப்படிதான் எல்லா கேரக்டர்ஸுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸ்பாஞ்சினா நம்ம போர்டு ரஃப்னு யூஸ் பண்ணுவோமே அந்த ஸ்பாஞ்சா? அது மாதிரி தான். நல்ல ஐடியா தான். அதனாலதான் பூ வாடாம இருக்கு. பூவெல்லாம் பறிச்சு கொஞ்ச நேரம் வீட்டுல சும்மா வச்சிருந்தாலே வாடி தொங்கி போயிடும். இது எப்படி இவ்வளவு நேரம் வாடாம இருக்குன்னு பார்த்தேன். டாக்டரே மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க டாக்டரே. டேய் சும்மா இருக்கா, நீ வேற வெறுப்பேத்தாத. சரி இனிமே கிளம்ப வேண்டியதானே? ஆமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான். எல்லாம் அங்கன்னு தான் நிக்காங்க போட்டோ எடுத்துக்கிட்டு. அதனால சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா எல்லாரையும்? நம்ம போறோம்னு சொன்னாதான் வருவாங்க. ஆமா வாங்க நம்ம போவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில போட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கும். அவ்வளோத்தையும் பஸ்க்கு போகணும் பத்தி விட்டாதான் சரிப்பட்டு வரும். சுத்தி பார்த்தாச்சுன்னா சீக்கிரம் கிளம்புங்கன்னு அவ்வளோத்தையும் அனுப்பி விடுவோம். டே அங்க பாரு, அந்த கும்பல் இன்னும் போட்டோ எடுத்து முடியல. சோனி மண்டையே பாதி எடுத்து அடைச்சிக்கிடும், வேற எங்க நம்மளாம் தெரியும். அதெல்லாம் நல்லா தான் தெரியுறியே. கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருங்க, சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம். அவனு வேற கூப்பிட்டுட்டே இடக்கானுவேன், கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துருங்க. யாருது சோனி? அங்க பாக்காத அங்க சஞ்சய், அந்த சரண் பையன், அப்புறம் அந்த சீனியர் எல்லாம் அங்க நிக்கானுவ பாரு. எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க, பஸ்ல இறங்க நிக்கிட்டு இருக்கானுவேன். கண்டுக்காத மாதிரி இருங்கப்ப, அப்பதான் நம்ம என்ன 2-3 போட்டோ எடுக்க முடியும். சரி நாங்க எங்கேயும் அப்ப பாக்கல. இப்ப வேற நம்மள விட்டுட்டு போயிராம. நம்மளை விட்டுட்டு இந்த ஏரியாவை விட்டு தாண்டிடுவான்வளா அவனுவேன். ஏன் நம்ம என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? இப்ப சந்தியா போட்டோக்கு இங்க போன பாருவே. அப்புறம் என் கண்ணு 1.5 கண்ணமாய் இருக்கு, மூக்கு ஓட்ட புதருமாய் இருக்கு. அதனால அழிச்சிட்டு வேற மறுபடியும் எடுங்காத. நான் எப்படி எடுக்கணும் அது மாதிரி தான் வரும். அப்புறம் என்னைய மட்டும் இப்படி எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டான்னு குறை சொல்லப்படாத அம்மா சொல்லிட்டேன். சரிப்பா ஒன்னும் சொல்லல, எடு. பாரு மச்சான், கூப்பிட காதே கேட்காத மாதிரி எப்படி நிக்குதுன்னு பாரு. சஞ்சய் இதுங்களுக்கெல்லாம் நீ தான் சரி வரும். ஒழுங்கா போய் நீயே கூப்பிட்டுட்டு வா. இருந்தா போறேன். அந்த சோடை அப்படி மண்டையில 2 கொட்டி இழுத்துட்டு வரேன். இது நீங்க மத்தவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு பஸ்ல போய் ஏறுங்க, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சரில வாச்சரன் போலாம் நம்ம. ஏ குளச்சி, கூப்பிட காது கேட்காத உனக்கு? அட யாரது? அட நம்ம சஞ்சய் ப்ரோ. ஆனா எப்ப கூப்பிட்டீங்க? எங்களுக்கு கேட்கலையே. எப்ப உங்களுக்கு யாருக்குமா கேட்டுச்சு? ஆமா உங்களுக்கு கேட்காது. உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்களாம் கிளம்ப போறோம். நீங்க ஊரை விட்டு வர்ற ஐடியா இல்லையா? இங்க இருந்துற போறீங்களோ? என்ன ப்ரோ சொல்ற? இன்னைக்கு நைட்டு கிளம்பணும். சீக்கிரம் சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து வேற இடம் போனாதான் வேற இடமும் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம். அதுக்காக தான் எல்லாரையும் சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க பஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா கண்டுக்காத மாதிரி காது கேட்காம போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா அழகா சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தோம். அது உங்களுக்கு பொறுக்காதே. எடுத்த வரைக்கும் போதும் வா. உன் மூஞ்சி தெரியறதுதான் இருக்கிறதா இருக்கும். அவ்வளவுதானா? இன்னும் நாங்க பார்க்கல. பார்த்த வரைக்கும் போதும். வா கிளம்பு இடத்த காலி பண்ணு. எல்லாரும் பஸ்க்கு போயிட்டாங்க, நீங்களும் பஸ்ல ஏறுங்க. ஓடுங்க. சரி போறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்க விட்டு இருந்திருக்கலாம். இங்க வா, மண்டை எப்படி இப்ப வீங்குதுன்னு பாரு. நான் தான் ஓடிடுவேன்ல. மாட்னியா மசமா மாட்னியா? எருமை வலிக்குது விடு, தலை வலிக்குது. ஓடு குள்ளச்சி, ஒழுங்கா போய் பஸ்ல ஏறு. ஓடு போல, எருமை வலிக்குது. எல்லாரும் செடியோட பேரு, அதோட விதை, சீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. நம்ம மட்டும் வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு போறோம். அது என்னமோ சரிதான் சின்ன பொண்ணு. இப்ப நில்லுங்க, போய் விட்டுட்டு போவாதீங்க. வா உனக்காக தான் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். இப்ப பலாப்பழம்லாம் விற்காங்க, என்ன வாங்கி கேட்போமா? ஊருக்கு வா, உனக்கு பலாப்பழம் மாம்பழம் எல்லாம் வாங்கி தாரேன். சும்மா இரும்பாங்க, தேவையா நமக்கு? ஆமா அதுவும் சரிதான். ஒரு வழியா அவ்வளோ அடிச்சு பத்தியாச்சு. பஸ்ல எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஸ்பாட் என்னன்னு அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு செடி கிடி எல்லாம் சரிஞ்சு கிடக்கு. ஆமா நம்ம இல்லாத 2 நாள் நல்ல மழையும் காத்து நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே. எம்மா அங்க பாரு, நம்ம முத்தத்துல இருக்க செடியெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு. ஐயே, எல்லாம் காத்துல இப்படி சரிஞ்சு போய் விழுந்து கிடக்க. இந்த மனுஷன் வீட்டுல அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆமாம்மா, இனிமே குளிய கிளி மறுபடியும் நட்டு வச்சாதான் அந்த மரம் நிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா சாஞ்சிட்டு வர வெளியே தெருவெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது மழை நல்லா பெஞ்சிருக்கும் போல இருக்கு. எல்லாம் வாங்க. உங்க அப்பா வேற வீட்டுல இருக்காரா, தோட்டத்துக்கு போயிட்டாரான்னு தெரியலையே.
2 நாள் நம்ம இந்த வீட்ல இல்லைன்னா வீடா இருக்காது போல இருக்கே. நம்ம பாருமா, இந்த கொடியை எப்படி நல்லா பந்தல் கணங்கா படத்தி போட்டு வச்சிருந்தோம், எல்லாம் சரிஞ்சிருச்சுமா. ஆமா, இந்த ரோஸ் செடியும்ல சரிஞ்சு போய் கிடக்கு. ஏற்கனவே அதை கம்பு கொடுத்துதான் கொஞ்சம் ஊனியை நட்டு கொடுத்து வச்சிருந்துச்சு. இப்ப அதுவும் சாஞ்சு போய் கிடக்கு. இனிமே கொஞ்சம் குளிக்க கிள்ளி தான் மறுபடியும் நட்டணும். மனுஷன் உள்ள என்ன பண்ணிட்டு அடக்காருன்னு தெரியலையே. எந்திரிச்ச மனுஷன் இதையாவது கொஞ்சம் சரி பண்ணலாம்ல. இப்பதான் மழை விட்டுருச்சே. அப்பா வீட்டுல இருக்காவளா இல்லையானே தெரியல. வா போய் பாப்போம். கதவு கிதவெல்லாம் திறந்து போட்டுட்டு டீ கடைக்கு எங்கேயும் போயிட்டாரா, இல்லைன்னா தோட்டத்துக்கு போயிட்டாரான்னு தெரியலையே. இவ்வளவு நேரத்துக்குலாம் தோட்டத்துக்கு போயிருக்க முடியாரு, டீ கடைக்கு தான் எங்கேயும் போயிருப்பாரு. நான் தான் இவ்வளவு நேரத்துக்கு வந்துருவேன்னு தெரியும்ல, வீட்டுல இருக்க வேண்டியதானே இந்த மனுஷன். ஐயோ, டூர்ல வச்சு நல்லா ஜாலியா இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் வயிற்றுல புளிய கரைக்கி எங்க அந்த சஞ்சராயி அம்மா கிட்ட மாட்டி விட்டு ஏதாவது அந்த பொம்பளைங்க வந்து பிரச்சனை பண்ணுமோன்ல பயமா இருக்கு. ஐயோ, அம்மாட்ட மட்டும் அந்த பொம்பளை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிலமை நினச்சி பார்த்தாலே பயமா இருக்கு. சே, அப்படி எதுவும் நடக்காது. அதான் சரண் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான்ல, பார்த்துக்கிடுவான். அம்மா அப்பாவை காணோம், வீட்டில் இல்லை போல இருக்கு. தெரியும், அந்த ஆளு காலங்கத்தாலே டீ கடையில குத்தச்சுக்கிட்டு இருப்பாரா இருக்கும். நான் தான் காலையில வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னேனே, வீட்டில் இருக்க வேண்டியது தானே, காப்பி போட்டு தருவான்னு. நல்ல நம்ம வீட்டில் இருக்கும்போதே காப்பி போட்டு கொடுத்தாலும் டீ கடையில் போய் ஒரு காப்பியை குடிச்சாதான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்கும் பாரு. இப்போ நல்ல இருக்க மாட்டாரு, இப்போ இருக்கா செய்வாரு. உங்க அப்பனுக்கு 2 நாள் பிள்ளைகளும் பொண்டாட்டி பிள்ளைகளும் வீட்டில் இல்லாமல் கிடந்தாரு. பிள்ளைகள் இன்னைக்கு வந்துருமே பொண்டாட்டி ஊர்ல இருந்து வாராவல நம்ம வீட்டில் இருப்போம். உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? அது இருந்தா ஏமா அவர் இப்படி இருக்காரு. சரி விடு, நான் போய் பல்லு வளர்க்க போறேம்மா. எனக்கு காப்பி போட்டு தாமா பாலை வாங்கி. இல்ல, நானும் இப்பதானே உங்களோட கூட அங்கிருந்து வாரேன். வந்த உடனே இனி அடுப்பங்கரையில தள்ளிடணுமோ? உங்க அப்பன் டீ கடையில தான் இருப்பாரு. அவரை வரும்போது டீ வாங்கிட்டு வர சொல்லுங்க, ஊத்தி தாரேன். என்னாலலாம் போய் இப்போ உடனே போய்லாம் காப்பி போட்டுக்கிட்டு போய் நிக்க இயலாது என்னால. பத்திராளி அக்காவை இப்பதான் வந்திருக்காவ. பாலுகள் ஏதோ அண்ணே கறந்தார கறக்கலையே, பாலுகள்லாம் கிடைக்குமா கிடைக்காதோ. நீங்க டீ கடையில போய் உங்க அப்பனை வாங்கி தரதா இருந்தா வாங்கி தர சொல்லுங்க. இப்பெல்லாம் நான் போய் இருந்து டீ போடல. இன்னைக்கு காலையில சாப்பாடு நான் செய்யாண்டேன். வீடு ஃபுல்லா நாசமாய் கிடக்கு, மழை பெஞ்சு அங்க எங்க கசகசன்னு இருக்கு. நான் எனக்கு வீடுகள் கிளீன் பண்ற வேலை தான் இன்னைக்கு எனக்கு. அதனால காலையில சாப்பாடு உங்க அப்பனை வாங்கி தர சொல்லியிருக்கோம் ஹோட்டல்ல. தின்னுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வேணும்னா நான் செய்யேன். இப்பெல்லாம் என்னால சாப்பாடு கீப்பாடுன்னு உங்களுக்கு காப்பி கீப்பிலாம் என்னால போட்டு தந்துக்கிட்டு இருக்க இயலாது சொல்லிட்டேன் அம்மா. சரிம்மா கோவப்படாத இரு, இப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். என்னத்தையோ போன பண்ணி கேளுங்க, வாங்கி தந்தா தின்னுங்க. நான் பாத்ரூம் போறேன், வைத்த கிடக்குது. இப்ப சந்தியா, எதுக்கு இப்ப இஞ்சி தின்ன குரங்கு கணங்க மூஞ்ச வச்சிருக்கேன்? நான் அப்பாக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். காலையில டிஃபன் வாங்குறதுக்கு நான் எனக்கு பூரி வாங்க சொல்ல போறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு மசால் தோசை ஒண்ணு போதும். சரி. அட, இந்த கொம்மி வைத்த கிடக்குதுன்னு ஓட்டிட்டல, இவளுக்கு என்ன வேணும்னு தெரியலையே. இவளுக்கு இட்லியே வாங்கிடுவோம். எப்பா, நான் தான் ஜோனி பேசுறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டீங்களாம்மா? சரி. இப்பதான் கையும் கடையில சொல்லிட்டு இருந்தாவ, டூருக்கு போனேலாம் வந்துட்டாவ, நான் வண்டி போகுதுன்னு. நானும் நீங்களும் இப்ப வந்துருவியன்னு தான் அப்பாயும் டீ வாங்க வந்தேன். டீயா? நல்லதா போச்சு. ஆமா, நாங்களும் அதை சொல்லதான் போட்டோம்பா. வரும்போது அம்மா டிஃபன் எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாவ. அப்படியா? அப்ப உங்க அம்மா காலையில எதுவும் சமைக்கலையா? நான் காலையில ஏதாவது சாப்பாடுக்கு பாடு ஏதாவது செய்வாளா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டுல டீயை மட்டும் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். சரி, அப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்பா, எனக்கு 4 பூரி, சந்தியாளுக்கு ஒரு மசால் தோசை, அம்மைக்கு 4 இட்லி, அப்புறம் டீ வாங்கிட்டு வாங்க வச்சுக்கிறோம். நான் பல்லு விளக்க போறேன். சரி, வாங்கிட்டு வரேன். யாரப்பா பிள்ளைகளா? ஆமா மாமா, இந்த பிள்ளைகள் டூருக்கு போனவல்ல, அவையெல்லாம் வந்துட்டாவ போல இருக்கு. நானும் வேற வீட்டில் பாலுகள் ஒன்றும் வாங்கலாம். அதான் சரி டீ கடையிலே போயிட்டு டீயை வாங்கி கொண்டு வச்சிருவோன்னு பார்த்தா காலையில் சாப்பாடும் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க டிஃபன் நீட்டாவ. அதான் சரின்னு வாங்குறதுக்கு என்ன வேணா எது வேணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த மழைக்குள்ள எவ்வளவு வர எங்க சாப்பாடு செய்யாவ, ஹோட்டல்ல தான் வாங்கி இன்னைக்கு எல்லாம் ஓட்டுவாவ பேரு. நான் குளிருது, சொட்டுற போட்டாலும் இன்னும் ஒரு 5-6 சொட்டுற மேலதுக்கு அள்ளி போட்டுக்கிடலாம் போல. அந்த குளிருதம்மா. இந்த மழை வந்தாலே இப்படிதான். அது என்னமோ சரிதான் மாமா. சரி, நான் டீயை வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு போறேன். 2 நாள் ஆச்சு அதுக்குள்ள பார்த்தோம். சரியா. எப்பா பாலமுருகா, இதுல ஒரு 5 டீயை ஊத்துப்பா. அப்புறம் 4 இட்லி, ஒரு மசால் தோசை, 4 பூரி அப்படியே பார்சல் கட்டியிருப்பா. வடை, அந்த பருப்பு வடை இருந்தேன்னா அதையும் கட்டுப்பா ஒரு 4 வடை. என் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த மலைக்கு காப்பி கூட்டுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிடும் பிள்ளைகள். சரிண்ணே. இந்த பிள்ளைகள் வேற எப்ப வருது தெரியல. சீக்கிரம் வந்துடும், இன்னும் காணும்.
இந்த குளிருக்கு தண்ணியில கை வைக்க அவளை ஏதோ பழைய சட்னி வருந்ததை வச்சு ஒப்பேத்தியாச்சு. எம்மா வந்துட்டான். பிள்ளைகளும் வந்துட்டு போல இருக்க. வாங்க வாங்க. எம்மா டூருக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்லா சுத்தி பார்த்தியலா? நல்லா இருந்துச்சா? ஏதோ சுத்தி பார்த்தோம். எங்களுக்கு சுத்தி பார்க்க டைமே கிடைக்கலமா. அதனால நாங்க நிறைய இடம் ஒழுங்கா சுத்தி பார்க்கவே இல்லை. அதனால பாதி சுத்தி பார்க்காமலே வந்துட்டோம். சரி சரி விடு, பார்த்த வரைக்கும் போதும். 2 நாள் அதான் ஊர் சுத்திட்டு வந்திருக்குல்ல. ஆமா, உங்க அத்தை எங்க? அவளை காணும் சாருமதியே. முன்னாடி வரால அவியெல்லாம் அப்படியே கிளம்பிட்டாவ. ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அம்மா அவிய வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாவமா உனக்கு. என்னதான் இருந்தாலும் அவ வீட்டுக்கு ஒரு வந்துட்டு போக வேண்டாமா அவக்கும்? அப்படியேவா போவாவ? அம்மா ஆச்சி அவிய ஒத்தையில கிடக்காவன்னு போனாவம்மா. மாமியாரே கட்டிட்டு அழுதுட்டு அடப்பாவா. எல்லாரும் ஒன்னே மாதிரியே இருக்க மாட்டாவம்மா. ஆராசா வா, இன்னும் வாயை திறக்கலையே நினைச்சேன். என்ன அவங்க கூட நல்ல ஊர் ஜவாரி வேலை, நல்ல ஊர் ஜவாரிட்டு வந்துட்டியா? எல்லாம் பார்த்தேன். போட்டா சஞ்சனா அனுப்பியிருந்தா. நல்லா போட்டா ஜோடியா அடிச்சு. என்ன ஜோடியா? அங்க பாரு, அவ என் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம் தான். அதுக்கு இப்ப என்ன? ஏன் கூட படிச்ச பிள்ளை கூட போட்டோ எடுக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? எல்லாம் போட்டோவோட இருந்துகிட்டா சரிதான். அது மீறி போகும்போது தான் நான் அன்னைக்கு தான் திருப்பி கேள்வி கேட்பேன். அன்னைக்கு பார்த்துக்கிட்டே உன்னைய. அது வரைக்கும் நான் எதுவும் பேசாண்டேன். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணு, அப்ப இருக்கு உனக்கு. அப்ப எவ்வளவு எப்படி மானங்கிட்ட கிளிப்பேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேம்மா. இங்க பாருமா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். சும்மா எல்லாத்துக்கும் என் விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லிட்டேன். இல்ல நில்லு. என்னது உன் விஷயத்துல தலையிடக்கூடாதா? உன் விஷயத்துல தலையிடக்கூடாது, நான் தலையிடக்கூடாதுன்னா வேற யாரு தலையிடுவா? அம்மா நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்றேன்னு கேட்டேன். என்ன மீறி இந்த வீட்டுல யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது சொல்லிட்டேன் அம்மா. என் விருப்பத்தை மீறி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்ச என் பணத்தை தாண்டி நீ போ. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வந்ததும் வராதம்மா. இதுக்குதான் வர எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. எந்தாலையாவது பேர்லாமான்னு இருக்கு. சரி எம்மா, நீ இவங்கிட்ட என்ன சொன்னாலும் இவங்கிட்ட இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது. அவனை நல்லா மயக்கி வச்சிருக்காளுவம்மா. எங்க கூட அவன் டூர்ல ஒரு டைம் கூட வரவே இல்லை சுத்தி பார்க்க எங்கேயுமே. ஃபுல்லா உள்ள பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்தான். பாவம்மா சரண்யா. நானும் அவளும் தான் தனியா சுத்தி பார்த்துக்கிட்டு கிடந்தோம். இந்த சஞ்சயும் கூட அவ்வளோ பின்னாடி தான் சுத்திட்டு கிடந்தான். என்னத்தை தான் போட்டு மயக்குவாளுவா தெரியலம்மா. ஃபுல்லா உள்ள பின்னாடி தான் போறானுவேன். எங்களுக்கே ஒரு மாதிரி கடுப்பாகி போச்சு. நானே திட்டி விட்டுட்டேன் எங்க வச்சு. அதுக்கப்புறம் தான் சரண சஞ்சய் எங்க கூட போட்டோவே எடுத்தானுவேன். உனக்கு போட்டோ அனுப்பி விட்டோம்னா நீ பாத்தியா? பார்த்தேன். அதுல எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து எடுத்துருக்கீன்னு நினைச்சேன். அப்ப நீ சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்தானுல? ஆமாம்மா, எங்க கூட நான் போட்டோ எடுக்க வர முடியலன்னு சொல்லி சத்தம் போட்ட அப்புறம் தான் எடுத்தானுவேன். இந்த சாருமதி எத்தையுமே அந்த கும்பலோட தான் சுத்திட்டு இருந்தாவ. நானும் சரணியாவும் தான் பாப்பாவோட சுத்திட்டு இருந்தோம். எங்களுக்கே கொஞ்சம் கடுப்பா இருந்தது. சரி நம்ம வராமலே இருந்திருக்கலாம் ஒண்ணு. இதுக்கு தான் சொன்னேன் போவாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டே கேட்டியலாக்கும். ஆமாம்மா, அடுத்த முறைலாம் இப்படிலாம் கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். என் பேச்சை நீங்கள் போய் கேட்டியன்னா உருப்பட்டுருவியே, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி போ போய் பல்லு கிள்ளு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தேய்ச்சிட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. இட்லி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. உங்க அப்போ குளிச்சுட்டு அடக்கிற அன்னைக்கு அவர் வருவாருன்னு பார்த்தே வரல. நான் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் பல்ல இலக்கிட்டு வந்து நீயாவது சாப்பிடு. சரிம்மா, நல்லா பசிக்குது. இந்த பல்ல தேய்ச்சிட்டு வரேன். முதல் காப்பி போட்டுதாம்மா. நல்லா சூடா காப்பி வேணும். போட்டு தரேன். சீக்கிரம் போய் பல்ல தேய்ச்சிட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டு வா, ஓடு. சரிம்மா. இந்த பயலை என்னத்தை போட்டு மருந்து மாத்திரையில போட்டு ஏதோ மயக்கி விட்டாலும் என்னன்னு தெரியல. இவனை என்ன நீ நம்ம கைக்கு கொண்டு வரது? இந்த பயலை நான் பெற்று வச்சிருக்கத ஒத்தைக்க ஒரு பிள்ளை. ஆம்பளை பிள்ளைய மயக்கி போட்டுருவாளுவோ போல இருக்கேன். இதுக்கு தானே கடந்து பயந்தேன். இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராத. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லாட்டினா இது நம்ம கை மீறி பெயரும் போல தெரியுது. இவன் ஜாதகத்தையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும். அப்பதான் இவனுக்கு நேரங்கிற இவன் சரி இல்லையா என்ன ஏதுன்னு தெரியும். பாவம் உமா, வந்ததும் வராததுமா அவளுக்கு எவ்வளோ பெரிய பேரதிர்ச்சி, எவ்வளோ கவலையா இருக்கா. இப்படி வாழை மரம் விழுந்து ஓடு உடஞ்சிருச்சே. சரி, ரொம்ப ஃபீல் பண்றா. அவளை ஆறுதல் படுத்தி கூட்டுட்டு போவோம் வீட்டுக்கு. உமா வருத்தப்படாத. நல்ல வேலை இந்த மரம் சரிஞ்சு விழும்போது வீட்டில் யாரும் இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வேற என்ன பண்றது? நம்ம இல்லாத நேரத்தில் மழையும் காற்று புயலுமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் மரம் ஜெழிஞ்சு விழுந்திருக்கு வீட்டு மேலே. ஓடுகிடலாம் பாலா போச்சு. சரி, ஓடு தானே, வீடு கூட மறுபடியும் கட்டிக்கிடலாம். உயிர் போனால் வருமா சொல்லு? அட நீ வேற பெரிய பொண்ணு. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. என் மாமியா கிழவி இங்கே தான் படுக்கும். அதுங்க ஊர்லேயே விட்டுட்டு போயிருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். இப்போ பாருங்க இப்படி ஆகி போச்சு. என்னத்த சொல்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேரங்கிறது. நமக்கு நல்ல நேரம்லாம் இப்படி தவறி போகுது. என்னத்த பண்றது? சரி வா பெரிய பொண்ணு போவோம். நம்ம நேரம் நல்லது நடக்காம இப்படி தவறி போச்சு. அடிப்பாவி, யார் மேலேயும் ஓடு உள்ளலன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன்னா இவன் மாமியா கிளவி மேலே உள்ளலன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு போகிறாள. மாமியார் மருமவளும் போட்டி போட்டு தான் போட்டதில் பிளான் பண்ணி ஆளுவ. ஐயோ, நம்ம வேற இங்கேயே நின்றுட்டு இருக்கோமே. நம்ம அத்தை கிளவி சோத்துல விச வச்சிரும். சீக்கிரம் போயிடுவோம்.
சரி ஆனது ஆயிப்போச்சு, இனிமே அதை பத்தி வருத்தப்பட்டு என்ன பண்றது? நல்ல வேலை அது விழுந்த நேரத்துல வீட்டுல யாரும் இல்லையா நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பட்டுக்கிடணும். என் புருஷனு நானும் வாயை கட்டி வயிற்ற கட்டி நாங்கள் கட்டின வீடு அதை நான் பொக்கிசமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 2 நாள் ஊர்ல இல்லாதப்ப இப்படி ஆகி போச்சேன்னு தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. இப்ப நீங்க அங்கே படுத்திருந்தாலும் இப்ப மேல விழுந்திருந்தாலும் பயந்தானே ராத்திரி நேரத்துல விழுந்திருந்தா இப்ப அதை என்ன இடிச்சிட்டு உங்க மோவே நல்லா அழகா வீடை கட்டி தருவான். ஆமாம்மா, வருத்தப்படாதம்மா. என்னைக்கா இருந்தாலும் நானும் அதை ஒரு நாள் இடிச்சிட்டு கட்டணும்னு தான் நினைச்சேன். நல்ல வேலை இப்ப விழுந்துருப்போ நம்ம யாரும் இல்லாம போயிட்டோம். இப்ப நீ அங்க படுத்திருந்தனா என்ன ஆயிருக்கும்? விடுமா. உங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. சரி அம்மா வாரியா, வீட்டுக்கு போவோம். நான் வீடு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து தாரேன். ஏதாவது காலையிலக்கு செய்ய பாருங்க. அட இருங்க தம்பி, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடலாம். அட ஆமா, அங்க வீடு இடிஞ்சு விழுந்துருக்குன்னு சொன்னதான் வேற அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தா. நீங்க என்ன போறீங்க? ஆமா செல்வண்ணே இருங்க, இன்னைக்கு இங்க நம்ம வீட்லயே சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு இங்க ஒன்னா சாப்பிடுவோம். நான் எல்லாம் கிளீன் பண்ற வேலையை பார்ப்போம். இன்னைக்கு இனிமே எப்படியும் லீவு தானே? ஆமா, இனிமே லீவு போட்டுதான் இன்னைக்கு வேலையை பார்க்கணும். அதை கிளியர் பண்றதுக்கு உனக்கு யார் நம்பராவது தெரியுமா? போஸ் அண்ணா நம்பர் இருக்கு என்கிட்ட. அவர்கிட்ட சொன்னா அவர் எல்லாம் கிளியர் பண்ணி தந்துருவாரு. அப்ப போன் பண்ணி கொஞ்சம் ஜேசிபி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்றியா? அந்த இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். அவரு போன் பண்ணி சொன்னாலாம் ஒழுங்கா ஆளை வர சொல்ல மாட்டாரு. நம்ம நேர்ல போய் பார்த்து சொன்னாதான் கொஞ்சம் சீக்கிரம் ஆளை விடுவாரு. அதனால நம்ம நேர்ல போய் சொல்லிட்டு வருவோம். ஆரியா? சரி சேகரு. ஏமா நாங்க வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம். நீ சாப்பாடு படலாம் செய்யறதா இருந்தா பார்த்து செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. நீ போயிட்டு வாயா, நான் பாத்துக்கிட்டேன். சரி அப்ப சேகர் வா போவோம். இவங்க 2 பேரும் ஜோடியா எங்க கிளம்பிட்டாங்க? நான் கேட்க ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டு இருக்காரு. எத்தே எங்க போறாவோ உங்க பிள்ளை? கேட்க ஒன்னும் பதில் சொல்லாம போறாவ. அவன் ஆம்பளை, அவனுக்கு 1008 சுவாலி இருக்கும். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா? அவன் ஏதோ அவசரமா போறவன் வருவான். நீ போய் காலையிலக்கு என்ன செய்யலான்னு போய் பாரு. எத்தை நானா சமைக்கணும்? ஆமா, வேற நானா செய்யணும்? அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குது. போ என்னத்தையாவது செய்யி. மாவு இருக்காதுல்ல, அதெல்லாம் இப்போ ஊருக்கு போகும்போதே கழுவி கவத்தியாச்சு டப்பா எல்லாம். அதனால மாவு இருக்காது. சேமியா கிமியா ரவகவை ஏதாவது கிடக்கான்னு பாரு, அதை ஏதாவது செய்யி. அப்புறம் மதியத்துக்கு என்ன செய்யலான்னு அப்புறம் பார்ப்போம். மீன் வந்தா மீன் வாங்கி கறி வச்சுக்கிடலாம். சரி தே. எல்லாம் உமா வா. எடி உக்குமாவா? ஆமா உக்குமா தான் உக்குமா. ஏன்னா அதை நான் எங்க வீட்லயே திங்க மாட்டோம்ல. உங்க வீட்டுல திங்கலன்னா என்ன, எங்க வீட்டுல தின்னு வா. செவுத்துல விட்டுற பச கணங்க அன்னைக்கு செஞ்சு தாரேன். அவ்வளோ தின்னுட்டு சாவுங்க. ஐயோ இவன் என்னைய ரவா உப்புமா போட்டு கொண்டு விடுவா போல இருக்கே. வாங்க எந்திரிங்க, பல்லகில் தேய்ச்சிட்டு வந்து உட்காருங்க. காப்பி நான் போட்டுட்டு வரேன். அவட்ட ஏதாவது செய்யணும் இப்ப சொன்னாதான் என்னத்துக்காவது வந்து லுப்பு அடுப்பங்கிற பக்கம். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஏமா வாளியில நான் 5 காப்பி காண வாங்கினேன். அதனால இன்னும் கூட கொஞ்சம் காப்பி இருக்கும். ஊத்தி குடிங்க ஆடுறதுக்குள்ள. இருக்கட்டுமா, நான் சாப்பிட்டுட்டு குடிக்கேன். அதானே வலிச்சு நக்கிட்டு தான் இவன் மறுவேளை பாப்பா. எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க உங்களுக்கு ஒன்றும் வாங்கிக்கிடலையா? எனக்கு கொஞ்சம் கஞ்சி கிடக்கு லட்சுமி, அதை வச்சு நான் குடிச்சுக்கிடுவேன். அப்ப என்கிட்ட 2 இட்லியாவது சாப்பிடுங்க, நான் வேணா கஞ்சி குடிக்கேன். இல்ல நீ சாப்பிடு லட்சுமி. அப்ப உங்களுக்கும் கையோட சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இருக்கட்டும். ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? செல்வம் இருக்கான்ல, அம்மா அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் வீடு தான் நேற்று ராத்திரி மழையும் நல்ல காற்றுல இடிஞ்சு விழுந்திருக்கும் போல இருக்கு. ஒரு பக்கம் சரிவில் அந்த வாழை சரிஞ்சு விழுந்து ஓடுகிடலாம் உடஞ்சி கிடந்து. ஐயே என்ன சொல்றீங்க? ஆமாம், நான் டீ கடைக்கு போகும்போது தான் வழியில் பார்த்தேன். சரிஞ்சு கிடக்குன்னு அவ்வளோ நின்று பார்த்துட்டு நடந்தாவ. இப்போ டூர்லேருந்து வந்தைய பார்த்துட்டு அவையெல்லாம் என்ன சாக்காய் போய் தான் கிடக்காவ போல இருக்கு. எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு நின்னாவ. ஐயே எனக்கு அப்ப இந்த விஷயம் தெரியாது. அப்ப அவளை நம்ம வீட்டுக்காக நீங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. யாருப்போ உமாக்கா வீடா? இவன் சேகர் வீட்டில் நின்னாவ கூட வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு நடந்தாவ. வேற அங்கே தான் போன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வேற நான் வரும்போது வந்துட்டேன். அட கடவுளே, நாங்கள் பச விட்டு இறங்கினதா நம்மள வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே. ரொம்பலாம் ஒன்றும் இடிஞ்சு சேதாரம் இல்லை. அந்த ஓட்டுப்பறையில் அந்த ஓட்டுப்பறையில் மட்டும் ஒரு பக்கம் வீடு மட்டும் தான் கொஞ்சம் இதாயிருந்து. அதான் ஆள் இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் மண்ணு செவத்தில் செஞ்ச இடம் தான். அதனால தான் அது டக்குன்னு சரிஞ்சிருச்சு. அது மாமியார் இருக்கு, அப்போ ரூமா இருந்திருக்கோம். நல்ல வேலை அந்த பொம்பளை டூருக்கு வந்துச்சு. அதை ஊர்ல விட்டுட்டு வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அவ்வளோதான், போக்கு தான். அட வாயை கழுவுங்க மனுஷா. அதான் இப்போ ஒன்றும் ஆகலல்ல, எதுக்கு வருத்தப்பட்டிருக்கிய? இங்கே நம்ம வீட்டிலேயே மரங்கிற செடியெல்லாம் சாஞ்சு கிடக்கு. அதையே பார்த்து சரி பண்ணணும். இனிமே தான் பண்ணணும்னு பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் விளைய வந்துட்டிய. நீங்க இன்னைக்கு தோட்டத்துக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். வீட்டில் இந்த வேலையை பாருங்க. படலை கடலை செத்த கிட்ட எல்லாம் சரிஞ்சு போய் தான் கிடக்கு. கொஞ்சம் முட்டு கொடுத்தாவது வைங்க. அப்புறம் நம்ம தட்டி முனைஞ்சி சாத்திக்கிடலாம்.
நம்மளாம் அதுக்கு மதில் போடணும்னா எந்த காலம் தான் மதில் போட போறோமோ தெரியல. இப்பெல்லாம் ஒன்றும் மதில் போடாண்டா. நகை ஏறிய யாரை பார்த்தா பயமா இருக்கு. 2 பிள்ளைகளும் கரை சேர்க்கணும். சிறுகனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சோட குண்டு மணியாவது சேர்த்து வைக்கணும். அதனால மதிலும் போடாண்டா, ஒன்றும் போடாண்டா. இருக்க வரைக்கும் போத வீடு. இனிமே இதுக்கெல்லாம் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க வரைக்கும் இனிமே வீட்டுக்கெல்லாம் எந்த செலவும் பண்ணப்படாத அம்மா சொல்லிட்டேன். சரி நான் பார்த்து பண்றேன். சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க. நீங்க ஒரு தடவை காப்பியை ஊத்தி குடிங்க. வேண்டாம் நான் டீ கடையில் குடிச்சிட்டேன். நான் போய் பார்க்கேன் அந்த செடி ஏதாவது நட்டு வைக்க முடியுதான்னு. எங்க நீங்க அதை ஒத்தையில சரி பண்ணிக்கிட மாட்டீங்க. இருங்க நான் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வாரேன். வந்த அப்புறமா சேர்ந்து செய்வோம். நீங்க வேற ஜாட்டிக்கு போட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சு அந்த செடியை பாழாக்கிறாதீங்க. நான் தான் வாரேன்.